வணக்கம் மக்களே. முண்டன் கணிப்பு. செவ்வாய் கிரகம் ஒரு பார்வை. செவ்வாய் கிரகமானது பூமியைப் போலவே மலைகள், பள்ளத்தாக்குகள், துருவ பனிக்கட்டிகள், எரிமலைகள், இத்துடன் இரும்பு, நிக்கல், சல்ஃபர் போன்ற கலவைகளும் கார்பன் டை ஆக்சைடும் 95.3% நைட்ரஜன் 2.7% ஆர்கான் 1.6% உண்டு. வளிமண்டல அழுத்தம் மிக குறைவு என்பதால் நீர் திரவ நிலையில் நீடிக்க முடியாமல் உடனே ஆவியாகிவிடும். அதனால் தூசி புயலுக்கு பஞ்சமில்லை. பூமியைப் போலவே செவ்வாயும் அதன் அச்சில் 25.19 டிகிரி சாய்ந்து சுழன்று பருவகால மாற்றங்களை நிகழ்த்துகிறது. செவ்வாயின் சுழற்சி பூமிக்கு அருகில் இருந்தாலும் காலம், வேகம் மாறுபடுகிறது. செவ்வாய் ஒரு முறை தன்னைத்தானே சுழல 24 மணி நேரமும் 37 நிமிடங்களும் எடுத்துக்கொள்ளுகிறது. மக்களே, இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவெனில், சூரிய மண்டலத்தில் உள்ள மற்ற கிரகங்கள் போலவே செவ்வாய் கிரகமும் சூரியனை சுற்றி சுற்றி வருகிறது. சூரியனை சுற்றி வர பூமியின் கணக்கின்படி எடுத்துக்கொண்டால் 687 நாட்கள் எனலாம். பூமியில் ஓராண்டு என்பது 365 நாட்கள். செவ்வாயில் ஓராண்டு என்பது 680 நாட்கள் என கொள்ளப்படுகிறது. செவ்வாய் கிரகம் வினாடிக்கு 24 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வந்தால், பூமிக்கோளானது வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. இதற்கு காரணம் பாருங்களேன். செவ்வாய் கிரகமானது சூரியனிலிருந்து 4வது வரிசையிலும் பூமிக்கு அடுத்ததாகவும் அமைந்துள்ளது. ஆகவே சூரியனிலிருந்து கதிர்கள் ஒளி உருவாக்கம் பெற்று சூரிய ஒளிக்கதிர்கள் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் விழுந்து பின்னர் சூரிய ஒளியுடன் பூமியை வந்தடைகிறது. செவ்வாயின் மேற்பரப்பில் உள்ள பாறைகள் மற்றும் மண், இரும்பு, ஆக்சைடு அதாவது துருப்பிடித்த தாதுக்கள் அதிக அளவில் உருவாகி சூரிய ஒளியில் பட்டு சிவப்பு நிறமாக பிரதிபலித்து விண்வெளியில் பயணம் செய்து பூமியை அடைகிறது. இது இரும்பு துகள்கள் துருப்பிடித்த வேதியியல் பொருள் சிவப்பு நிறத்திற்கு மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது. இங்கே இந்த செவ்வாய் கிரகத்தின் சிவப்பு கதிர்கள் பகல் நேரத்தில் சூரியனில் வெப்பத்தை எடுத்து இரவு நேரங்களில் விண்வெளியில் வெளிவிடுகிறது. இதை மனித கண்களால் காண முடியாது. சுரங்கக்கூறின் செவ்வாய் ஒரு கண்ணாடி போல சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி சிவப்பு நிறமாக மாற்றி பூமிக்கு கிடைக்கச் செய்கிறது. மக்களே, முண்டன் உலக கணிப்பில் நாம் கிரகங்களை பற்றிய சிறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இவை கிரகங்கள் எப்படி மண்ணில் உயிர்களோடு தொடர்பு கொள்ளுகிறது என்பதே இது வெறும் அறிமுக தகவல்தான். எத்தனையோ மக்கள் இதன் அறிமுகம் இல்லாமல் தப்பான வழிகாட்டலில் போய்கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞான விளக்கத்தை துல்லியமாக இல்லாவிட்டாலும் ஓரளவு புரியும்படி கொடுத்து கொண்டிருக்கிறேன். என் தமிழ் மக்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்பது 5 முக்கிய அம்சங்களை, அதாவது திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், வாரம், அத்துடன் கிரகங்களையும் வைத்து கணிப்பதே சோதிடம். மனிதர் தங்களுக்கு ராசி, நட்சத்திரம், லக்னம் என கணித்து வைத்து வாழ்வின் நன்மை தீமைகளையும் கிரக மாற்றங்களையும் கொண்டு வாழ்கிறார்கள். இந்த உலக கணிப்பு எனப்படும் முண்டன் ஜோதிடத்தில் தனி மனிதர்களை பேசாமல் நாடுகள், அரசாங்கம், போர், இயற்கை சீற்றம், நோய்கள்,
பஞ்சம் எனவற்றை பேசுகிறது. இங்கு செவ்வாய் கிரகமானது 12 சாதக கட்ட அமைப்பில் முதலாவது ராசியாக, அதாவது மேஷ ராசியாக கொள்ளப்படுகிறது. இங்கு மேஷ ராசியை தலை அல்லது தொடக்கமாக கொண்டு அதிபதி செவ்வாய் என்பதால் உலக நிகழ்விற்கு, அதாவது இந்த புவியியலில் நடக்கும் திடீர் நிகழ்வுகளுக்கு அல்லது மாற்றம், புரட்சி, வேகமாக பற்றி கொள்ளும் நெருப்பு, எரிமலை, நிலநடுக்கம், தடுமாற்றம், நோய் தொற்று போன்றவற்றை கவனிக்க பயன்படுகிறது. உதாரணமாக செவ்வாய் சனி சேர்க்கை போர், விபத்து, அறிவியல், அரசியல் குழப்பம் தரும். செவ்வாயும் ராகுவும் வன்முறை, தீ விபத்து, வெடிகுண்டுகள், போர் சம்பந்தமான விஷயங்கள். செவ்வாயும் குருவும் சேர்க்கை புதிய சட்ட மாற்றங்கள், ஆன்மீக எழுச்சி, பொருளாதார முன்னேற்றம். மக்களே, இங்கு செவ்வாய் வக்கர நிலை அடைவதும் உண்டு. பூமிக்கு அருகில் வரும்போது அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த கிரகம் பயணிக்கும் காலத்தில் உலக தலைவர்களிடையே கருத்து வேற்றுமை, எல்லை சண்டை, பூமி தகராறு, காட்டுத்தீ, நிலநடுக்கம், இயந்திரங்கள் அல்லது தொழிற்சாலையில் கருவிகளில் கோளாறு, விமான விபத்துகள் என எதிர்பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்தை தெளிவாக சொல்ல வேண்டுமெனில் முண்டன் ஜோதிட கணிப்பின்படி உலக நாடுகளின் மாற்றத்தையும் சில நேரங்களில் சில மக்களுக்கு விடுதலையையும் வேகத்தையும் செவ்வாய் பயிற்சி கொடுத்துவிட்டு போகிறது என்பதில் மாற்றம் எதுவும் இல்லை. உதாரணத்திற்கு மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள ஈரான் நாட்டை எடுத்துக்கொள்வோம். செவ்வாய் கிரகமான மேஷ ராசியின் பிடியில் உள்ள ஒரு நாடு. செவ்வாய் கிரகமும் மத்திய கிழக்கு போரும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி மக்களே. நான் உங்கள் அம்மாஜி, டொரண்டோ, கனடாவிலிருந்து.